அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைய வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பார்ட் சி, அதாவது நம்மளோட தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியாக பழைய சிலபஸில் இருந்ததை புது சிலபஸில் ஒரு 15 மார்க்குக்கு இலக்கியமும் தமிழறிஞர்களும் கொண்டாந்து வச்சுருக்காங்களா? ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் பார்த்தா போதும். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தா சிலபஸே கம்பைன் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ எக்ஸஸாக கேட்க மாட்டாங்கன்னு நம்புவோம். சரியா? ஸோ இருக்கிறவங்கள மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு 15 மார்க் தான் அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு ஓரளவு பார்த்துக்குவோம். சரியா? ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் தான். ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்ஸு ப்ளஸ் ஓல்டு புக்கு, ஸோ ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்கிலேருந்து அப்படியே கட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு போகிறோம். இதுக்கப்புறம் வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே வெளியில் உள்ளதை ஓரளவு நம்மளால் சால்வ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர். சரியா? எந்த லெசன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல் இருக்கிறாரு. சரியா? ஸோ இவரை பற்றி அப்படின்னா ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு ஓலைச்சுவடிகள்லாம் பதிப்பிக்கிறது தான் இவரோட முக்கியமான வேலையாகவே வச்சுருந்துருக்கிறாரு. சரியா? ஸோ நம்ம எப்படி படிக்கிறத முக்கியமான வேலையை வச்சுருக்கோமோ இவர் இந்த மாதிரி ஒரு வேலையை வச்சுருக்கிறாரு. ஸோ என்ன, ஒரு இடத்துல பழமையான ஓலைச்சுவடி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இவருக்கு தெரியுது. ஸோ அங்கே வாங்கிட்டு வரதுக்காக போகிறாரு. போனோடனே இவர் கேட்டோடனே அவர் கொடுக்கல. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாளைக்கு ஆடிப்பெருக்கு, நான் எல்லாத்தையும் ஆற்றுல விட்டால் தான் நல்லது ஓலைச்சுவடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்மளால் என்ன பண்ணுறாரு, அவருக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு ஸோ என்ன பண்ணுறாரு, ஓலைச்சுவடியை விடும்போது பக்கத்தில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பதிப்பிக்கிறாரு. ஸோ அப்போ என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பதிப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பதிக்கிறாங்க, ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற நோட்ஸ்லாம் எடுத்து நம்ம எதுக்காக தனியாக கம்பேர் பண்ணுறோம், படிக்கிறதுக்கு தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணால் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் சுவடியிலேயே இருந்துச்சு அப்படின்னா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அதை அச்சு கோர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதிப்பிச்சு வர்றாரு. இந்த வேலையில் முக்கியமான ஒருத்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊபேஸ்வா அவர்கள். சரியா? ஸோ ஓலைச்சுவடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண ஓலை இருக்குல்ல, ஸோ அதை பக்குவப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை அச்சு எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓலைச்சுவடி. ஸோ ஓலைச்சுவடிகள் அதிகமாக இருக்கக்கூடியது இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழ்திசை சுவடி நூலகம் சென்னை. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு ஆவண காப்பகம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. சரியா? குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலை பதிக்கிறப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 99 வகையான பூக்களோட பேரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காரு. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் வரக்கூடிய மலர்களோட எண்ணிக்கை அப்படின்னா 99. சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா 96 தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 3 பூ என்னன்னு சொல்லி தெரியலை. ஸோ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பூவையும் தெளிவாக தேடி கண்டுபிடிச்சி நம்மளால என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்று சேர்த்து வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ இவர் பதிப்பிச்ச நூல்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இவர் சிலபஸில் டைரெக்டாக இருக்கார். இன்கேஸ் கேட்டு வைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ 8 தொகையில் 10 பாட்டு ரெண்டையும் பதிச்சிருக்காரு. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சரியா, புராணங்களில் 12, உலாவில் 9, கோவையில் 6, தூதுல 6, வெண்பாவில் 13, அந்தாதியில் 3, பரணியில் 2, மும்மணி கோவையில் 2, ரெட்டைமணி மாலையில் 2, பிரபந்தத்தில் 4ன்னு சொல்லிட்டு நம்மளால இவ்வளவையும் பதிப்பிச்சு வச்சுருந்துருக்காரு. சரிங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கூட கேட்டு வைக்கலாம் நம்ம நேரத்துக்கு. ஓகேவா? உ.வே.ஸ்வா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். சரியா? அதுதான் உ.வே.ஸ்வாவோட எக்ஸ்பான்ஷன். சரியா? இதையும் ஒரு தடவை கேட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. இவர் எப்போ பிறந்தார், 1855 1942 வரைக்கும் இருந்திருக்காரு இவரோட காலங்கள். இவர் தன்னோட சொந்த வாழ்க்கை வரலாறு என்ன பண்ணியிருக்காரு, என் சரிதம் அப்படிங்கிற ஒரு பேரில் எதில் எழுதியிருக்காருங்கிறது முக்கியம், ஆனந்த விகடனில் எழுதியிருக்கிறாரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இவரோட தமிழ் பணி வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் முழுமையில் தொடங்கி போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஊவேஸ்வா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. எந்த வருஷம்னா 1942. ஸோ அவர் இறந்த வருஷம்தான் நூலகம் திறந்துருக்கிறாரு. சரியா? நெக்ஸ்ட் நம்மளோட அரசு நடுவண் அரசு அவங்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு இருக்கு. எந்த வருஷம் அப்படின்னா 2006. ஊவேஸ்வா நூலகம் தொடங்கப்பட்ட இடம் சென்னை. எந்த வருஷம் 1942. அவர் இறந்ததும் 1942 தான். மெர்ஜ் பண்ணி சேர்த்துக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர், இது 12th ஸ்டாண்டர்டில் உள்ளது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயன். சரியா? ஸோ அவருக்காக வழங்கப்பட்ட பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாம கோபாத்தியா, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்தியா கலாநிதி, இது எல்லாம் அவர் வாங்கின பட்டங்கள். சரியா?
ஸோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸில் உள்ளது. ஸோ ஊவேஸ்வாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது மட்டும் ஒன்று முக்கியமான விஷயமா தேவைப்படுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலபுராணம் பாடுறதுல வல்லவராக இருக்கக்கூடியவரும் இவர் தான். சரியா? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவர் அப்படின்னு சொன்னவர் மீனாட்சி சுந்தரனார். யார? சேக்கிழார. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்குவனர். சரியா? ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இவரோட பேர் இயற்பெயர் வந்துட்டு லக்ஷ்மணன். இவர் பதிப்பிச்ச நூல்கள் மட்டும் பார்த்துக்குவோம். சரியா? ஸோ சாரி, இவர் இயற்றின நூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். எந்த வருஷம் பிறந்தாருன்னா 1910லேருந்து 73 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு எங்கெங்கே படிச்சிருக்கிறாரு, என்னென்ன வேலை வாங்கிறாருக்குங்கிற இயர் டீட்டெயில் இருக்கு. ஸோ தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படி மொழிபெயர்த்திருக்காரு. சரியா? ஸோ இந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா மெயினாக இவர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவர் பதிப்பிச்ச அங்கே எப்படி அவர் பதிப்பிச்ச நூல்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி இவர் இயற்றின நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு பார்த்துக்கின்றோம். சரியா? ஸோ மாணவர் ஆற்றுப்படை, அமைச்சர் யார், எல்லோரும் இந்த நாட்டு அரசர், கர்ம வீரர் காமராஜர், தமிழ் கற்கும் முறை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, வள்ளுவர் வகுத்த அரசியல், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியர், வள்ளுவர் கண்ட இல்லறம், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், எழிலரசி, பழந்தமிழ், என் வாழ்க்கை, சுயசரிதையை என் வாழ்க்கைங்கிற பேர் எழுதியிருக்காரு. இந்த நூல்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? இவரையும் சிலபஸில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தேவைப்படுவார் எங்கேயாவது. சரியா? ஸோ இங்கிலீஷ் நூல்களும் 2 எழுதியிருக்காரு. ஃப்ரீ ஸ்டடி ஆஃப் த தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் த தமிழ் கிராமா. ஸோ 2ஐயும் நம்மளால் எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடன் தமிழ் பயின்றவர். மேலே இந்த லைன் தான் கொண்டாந்து வச்சிருந்தோம். சரியா? ஸோ எதுக்காக டைரெக்டாக வாசிச்சு விட்டுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு தெரியுதா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவை அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு கொடுக்கும்போது மொத்தமாக தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வாசிச்சுங்க. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே சொன்னதான் எனக்கு முக்கியமாக தெரிகிறத நான் சொல்லிட்டு போவேன். அப்படி இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் எதையும் மெர்ச் பண்ணி நம்ம கண்டென்ட்டாக கொடுக்குறத விட புக்கையே கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துறோம். ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் நமக்கு தேவைப்படுறதுனால. ஓகேவா? ஸோ யாருக்கிட்ட கற்றாரு? ஊவே சுவாமிநாத ஐயர் போயிட்டு மீனாட்சி சுந்தரனார்கிட்ட கல்வி கற்றாரு. மேலே பார்த்துட்டு வந்தோம். சரியா? ஸோ நூல்களும் அதை எழுதினவங்களும் கேட்டிருக்காங்க. முருகன் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதினது தான் முருகன். சரியா? மீனாட்சியோட பையன் முருகன், ஞாபகம் வச்சுக்கோ. பழையதும் புதியதும் ஊவே சுவாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கண்ணகியின் வரலாறு வேங்கடதாமி நாடார். நெக்ஸ்ட் பட்டினப்பாலை எழுதினது யார் அப்படின்னா மறைமலை அடிகளார். இவங்கெல்லாம் வந்துட்டு ஓல்டு சிலபஸில் வர்றாங்க. ஸோ அதனால எல்லாருமே கிடக்குறாங்க. நமக்கு இங்கே தேவைப்படுறவங்க மீனாட்சி சுந்தரம் ஊவேசுவா மட்டும் பார்த்துக்கலாம். தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். 2க்கு ஆப்ஷன் 1. சரியா? இதை 1 மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமா பேசிக்கா? ஸோ என்ன பெருஞ்சித்திரனா தமிழ் இயக்க மறவர், ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா, ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர், திருவி கல்யாண சுந்தரனார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தென்றல். சரியா? ஸோ நமக்கு தேவைப்படுறது இங்க தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம பார்த்த லைன்லேருந்து 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகி வந்துருச்சா? ஊவேசு அவர்களோட தமிழ் பணியை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர் யாரு அப்படின்னா ஜியு போப். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை எழுத தொடங்கியவர். பார்த்துட்டு வந்தோமா? ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது அப்படியே வேற எங்கேயும் எக்ஸஸ் ஆயுதமும் போகல. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊவே சுவாமிநாத ஐயர். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து வெளிவந்த இதழ் ஆனந்த விகடன். மேல ஆனந்த விகடன்ல எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு ஊவேசா கேட்டிருக்காங்க. அது போன வருஷமா இருக்கும். அதை ரிவிஷன் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின் போகும்போது ரிவிஷன் பண்ண கொஸ்டினா வந்து சேர்ந்துருமா? ஸோ கொஸ்டின் அதே தான், ஆன்சர் அதே தான். கொஸ்டின் மட்டும் ஃப்ரேம் என்ன இருக்கு, மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். சுவாமிநாதன் என்ற ஆசிரியர் பெயர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊவேஸ்வா ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாரு அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயர். சரியா? அவரோட ஆசிரியர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். ஊவேசா பதிப்பித்த நூல் வந்துட்டு எது? பிள்ளை தமிழ். ஸோ இதுல இருக்கிறதுல ஊவேசாவோட பணியை பாராட்டியவர். மேல பார்த்துட்டு வந்த மாதிரி 2 பேரு ஜூலியல் வின்சோன்.
ஸோ என்ன அந்த மெட்டீரியலில் அதாவது புக்ஸில் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கையில எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன பண்ணியிருக்கு, பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காக போயிட்டு அவரை பற்றி நான் ஹிஸ்ட்ரியை தேடி எடுத்து அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டு 1 மார்க்குக்காக 1 மார்க்கு முக்கியம்தான். ஆனால் எக்ஸாம் புக்ஸை வச்சு படித்தோம் அப்படின்னாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓரளவு சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது தான் அந்த கண்டென்ட் எல்லாம் தேடி எடுத்து ஒன்று சேர்க்கறதுக்கு டைம் இல்லை. குரூப் 2க்கு நம்ம படிக்கும் போது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். திணைமாலை 150 கனி மேதாவியார், திரி கடுகம் நல்லாதனார் நேற்று பார்த்தோம். திணைமாலை 50 கண்ணன் சேத்தனார், புறப்பொருள் வெண்பா மாலை யார் அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயர். ஸோ இங்கே வந்திருக்கிறாரு. அதனால உவே ஐயரோட ஆசிரியர் யாரு, மகாவுத்வான் மீனாட்சி சுந்தரனார். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா. மேல என்ன கேட்டிருக்காங்க, ஊவேசா பாராட்டின அறிஞர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூழியல் வின்சலால் பாராட்டப்பட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஊவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடங்கினார், ஆனந்த விகடன்ல தொடங்கி வச்சவர். என் சரிதம் அப்படிங்கிற சுயசரிதைய. ஊவேசாவோட பெயரோட விரிவாக்கம் சொல் பார்த்தோமா, உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஸோ திருவிக்கா எழுதுனது என்ன அப்படின்னா உரிமை வேட்டல். ஊவேஸ்வாவோடது என்ன, என் சரிதம். இது ஒன்றை மட்டும் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பரதிமார் கலைஞர் ரூபாவரி தேவனையே பாவாணர் என்ன அப்படின்னா மண்ணிலே வின். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாத ஐயர். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்து ஒருத்தவர் வந்தார். ஸோ அவரும் யார் அப்படின்னா சாமி மாதிரி தமிழை காக்க வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உவே சுவாமிநாத ஐயர். ஸோ ஒவ்வொரு வேர்டும் படிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் கன்ஃபார்மாக ஞாபகம் வந்துடும். தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கியம் 1930 முதலில் பதிப்பித்தவர் யார், உவே சுவாமிநாத ஐயர். நடுவணரசு அவர்களுக்கு தமிழ் துணை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. எந்த வருஷம் அவருக்கு வந்துட்டு இது நூலகம் தொடங்கினாங்க சென்னையில், ஊவேஸ்வா நூலகம் 1942. முதலாக 5ஆம் பிராயத்தில் வித்தியாபியாசம். இது ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? தாய் தந்தையர் பிள்ளைகள் ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேஸ்வா. ஸோ இது எதில் அப்படின்னா கல்வி பயிற்சிக்காக. இதில் வித்தியாபியாசம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி பயிற்சி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாத ஐயர். 10 பாட்டு 8 தொகை இந்த 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வந்தவர். மேலே பார்த்தோமா 10 பாட்டில் பாட்டும் 8 தொகையில் 8 ரெண்டையுமே அச்சிட்டார். சரியா? ஸோ யார் அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயர். கீழ்கண்டவற்றில் ஊவேசா பற்றிய சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவர் தன் ஆசிரியர் மீது அவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம். கரெக்ட். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை பதிப்பிச்சாரு. 99 மலர்களை கண்டுபிடிச்சு எழுதினாரா. ஸோ நெக்ஸ்ட் ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தோட தலைவர். இது தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ 1 2 மட்டும் சரி, 3வது அப்படிங்கிறது தப்பு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாரு, நம்மால் ஊவேஸ்வா. நெக்ஸ்ட் புலமை பெருங்கடல். தமிழ் தாத்தா புலமை பெருங்கடல். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஊவேஸ்வா தான். சப்போஸ் இதை வச்சு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரத்தை மட்டும் பாயிண்ட் எழுதுனீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் தான் வரும், எக்ஸ்ட்ராலாம் வராது. சரியா? ஸோ இதை மட்டும் நமக்கு போதும் தான். வித்தியாபியாசம் இப்போதான் நம்ம மேலே பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்போ என்ன, இது பழைய கொஸ்டின், அது புது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துருந்தோம் அப்படின்னா பழைய கொஸ்டினை, புது கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமா. அக்ஷராபியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்வி பயிற்சி. ஸோ அது ஒன்றை மட்டுமே வச்சு போத்தலாம். வித்யாரம்பம், ஸோ ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதிலே வச்சு எடுத்துடலாம். தொடக்கம்னு சொல்லிட்டு சீத்தள பாத்திரம் அப்படின்னா தாளை மடல். ஊவேசார் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத தொடங்கினது என்ன, ஆனந்த விகடன்ல என் சரிதம்ங்கிற பேர்ல எழுதியிருப்பாரு. திராவிட மொழிகள் ஆய்விற்கு பங்களிப்பு செய்ததில் குறிப்பிடத்தக்கவர் யாரு, மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனாரோட காணல்வதி புது வகையான ஆராய்ச்சி நூல். சரி, சிலப்பதிகார காப்பியத்தில் காணல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் சொல்லை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரைக்கு பேர் என்ன, குடிமக்கள் காப்பியம். மேலே நம்ம இது இருக்கு கண்டென்ட்ல. ஸோ தமிழ் மொழி தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதினவர் யார் அப்படின்னா இலக்குவனார். இது நம்ம பார்த்துட்டு வந்தோமா, இவர் எழுதின நூல்களை மட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவநேய பாவாணர். இவரை பார்க்கும்போது என்ன 10th லெசன்ல கொடுத்துருக்காங்க மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர்.
அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கும், பார்த்துக்கணும். ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க எழுதின நூல்கள், அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அஞ்சத்தலை வெளியிட்டிருக்காங்களா ஏதாவது, ப்ளஸ் அவங்க யாரை பற்றி சொன்னாங்க, அவங்கள பற்றி யார் சொன்னாங்க, இவ்வளோ டீட்டெயில் தான் இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இவரோட சிறப்பு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறதா லெசனோட பேர். இது நமக்கு தமிழ் சொல்வளம் யார் எழுதுனாலும் தேவநேய பாவாணர் தான். மொழி ஞாயிறு அப்படின்னு யார் கேட்டாலும் தேவநேய பாவாணர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்றதான் தமிழ் சொல். யாரு அதை சொன்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவர். சரிங்களா? இன்னையிலேருந்து நம்ம யாராவது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிடுவோம் நம்ம எல்லாரும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி முதல் கொஸ்டின்ல தமிழை பற்றி பார்க்கும்போது பார்த்தோமா, உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, இந்திய மொழிகள் மூலம் மூலமும் வேறும் தமிழ் தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்வதும் தமிழ் தான். சரிங்களா? ஸோ தேவநேய பாவாணர் உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழின் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொகஞ்சதரா ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழரின் நாகரிகமே என்பது பாவனரோட இரு கண்களாம். இதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பேராவா கொடுத்து 3 லைனா மாற்றி கூட கேட்கலாம். சொன்னவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். தமிழை வடன்மொழி வல்லாண்மை மீட்பதற்கே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னவர் யாரு? தேவநேய பாவாணர். இறைவன் படைச்சாரு தேவனை. சரியா? ஸோ தேவநேய பாவாணர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இவரோட பெற்றோர்கள் ஞானமுத்து பரிபூரணம், ஊர் சங்கரன் கோவில். சிறப்பு பெயர்கள் ஸோ தந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர். இவருக்கு மட்டும் 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. சரிங்களா? ஒரு பேர் 2 பேரோட்ட முடிக்காம 150+ வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பேரெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்கேஸ் ஒரு சிறப்பு பெயரை கொடுத்து நமக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்துக்கு இவர் பேர் ஆப்ஷன்ல இருந்தால் போட்டு வச்சுட்டு கூட வரலாம். 170 பேர் இருக்கு, ஏதாவது ஒன்னா கூட இருந்துட்டு போகும். அப்படிதான் குரூப் 2ல நான் ஒன்று போட்டு வச்சுட்டு வந்தேன், அது தப்பா போச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரை பத்தின சிறப்பு அப்படின்னா ஸோ இவரோட படைப்புகள் இதெல்லாம் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ நம்ம நேராக கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஸோ பெருஞ்சித்திரனார், இவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவரோட சிறப்பு பெயர்கள். மேலே தேவநேய பாவாணர் ஆற்றிய தமிழ் தொண்டு, தமிழ் பணிகள் இதெல்லாம் தீரியா கொஞ்சம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணிட்டு வரணும் நீங்க. சரிங்களா? ஸோ கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர் ஏற்றினாரு. தென்மொழி தமிழ் சிட்டு, தமிழ் இளம் இவரோட இதழ்கள். இது ரீசெண்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு அவரோட தான். தென்மொழி தமிழ் சிட்டு இதெல்லாமே அவர் எழுதின இதழ்கள். சரியா? ஸோ பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைமாணிக்கம். இவர் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசியம், பள்ளி பறவைகள் இது ரெண்டும் புதுசு. ஏன்னா அது நியூ புக்ஸு, இது பழைய புக்ஸு. இது ரெண்டும் இங்கே புதுசாக உள்ளது. ஸோ தமிழை ஆளன வளர்ந்து மாண்புற செய்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவநேய பாவாணர். ஸோ பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ பெருஞ்சித்திரனா தமிழ் சோலைங்கிறது மட்டும் பொருந்தாது, மற்றதெல்லாம் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ ஆசிரியர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பொருந்தாத வீரமாமுனிவர், பரமார்த்த குருகதை வீரமாமுனிவருடைய தான். தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம், திருவிக்கா சைவத்திரவு, பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படிங்கிறது மட்டும் தவறானது. மேலே என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டுள்ளது நம்மளுடைய செம்மொழி. மேலே நம்ம பார்த்துட்டு வந்தோம், யாரு? தேவநேய பாவாணர் சொன்னது. சரியா? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. இந்த வரிகளும் யாரு சொன்னது அப்படின்னா தேவநேய பாவாணர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வரிகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டா போதும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது நம்மளுடைய தமிழ் மொழி. மேலே பார்த்துட்டு வந்தோமா? ஸோ தேவநேய பாவாணருடைய தான். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்று தேவநேய பாவாணரோட சிறப்புகள் பொருந்தாது. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் சொல்வர், தமிழ் பெரும் காவலர், இலக்கிய செம்மல்ங்கிறது மட்டும் கிடையாது. பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தோட இயக்குனராக பணியாற்றினது. எப்போ அமர்த்தப்பட்ட ஆண்டு? 1974. சரியா? தமிழை ஆளர்ந்து வளர்ந்து இது முதல்ல பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெறும் பாவனர் கொடுத்துட்டாங்க, இங்க தேவநேய பாவனர் கொடுத்துருந்தாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அங்க மேல நம்மொழின்னு வந்துருந்துச்சு, அவ்வளவுதான். ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ யாரு? தேவநேய பாவனர் தான். சரிங்களா? ஸோ திருவிக்கா. ஸோ இங்கே தேவநேய பாவனர் எழுதுனது 4வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணிலேவின். இதை மட்டும் ஓரளவு அவர் எழுதுனதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவாணருடையது. எத்தனை நூல்கள் மொத்தமாக இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 44 நூல்களை படிச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ கீழ்கண்டவற்றில் சரியானது கேட்டாங்க. பாவனர் அகர முதலி திட்டத்தோட இயக்குநராக பணியாற்றினார். இயரையும் இப்போ பார்த்தோம். ஸோ சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். சரியா?
சரி, உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக தொடங்கினார். உலக தமிழ் கழகத்தான் இவர் தொடங்கியிருக்காரு, ஞாபகம் இருக்கட்டும். 3வது தமிழ் சங்கத்தை நடத்தினாருன்னு முதல்ல கேட்டிருந்தாங்க, அது தப்பு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தோட இயக்குனராக பணியாற்றினார். ஸோ எல்லாமே கரெக்டு. தமிழ் மொழியை வடமொழியில் வல்லாண்மையிலும் மீட்பதற்கே இறைவன் என்னை படைத்தான். சரியா? யாரு? நம்மளுடைய பாவாணர். மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர். ஸோ மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் தேவனைய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தோட இயக்குனராக பணியாற்றியவன் இவர் தான். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதினாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் தவறானது. முதல் உலக தமிழ்நாட்டில் மாந்தரின் தோற்றமும் தமிழரின் மரபு சொற்பொழிவாற்றினவரும் தேவனைய பாவாணர். தமிழ் பெரும் காவலர் அவரோட சிறப்பு பெயர்கள்ல ஒன்று. ஸோ வறுமையும் உண்டு, எனக்கு மனைவி மக்களும் உண்டு, அதோட மானமும் உண்டுன்னு சொன்னவரும் தேவனைய பாவாணர் தான். சரியா? ஸோ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உத்தம் தொட்டவர் தேவனைய பாவாணர். மாந்தன் தோற்றம் மரபு சொற்பொழிவாற்றினவர் பாவாணர். இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் வந்துட்டு அபிதான சிந்தாமணி. ஸோ அகரமுதலின்னு நம்ம சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞன் யாரு அப்படின்னா வாணிதாசன். சூடாமணி நிகண்டோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரமண்டல புருடர். பொருந்தாதது கேட்டிருக்காங்க. மதங்க சூளாமணியை ஈற்றினவர் மறைமலை அடிகளார் அப்படிங்கிறது மட்டும் இதுல தவறானது. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி மேல வாணிதாசன் அங்க வந்துட்டு 4 ஆன்சர்ல காமிச்சிருந்தாங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க 2ல காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் 1974 இதுவும் சிலபஸ்ல இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். சதுரகராதியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அவர் கீழையும் இருப்பார். ஸோ தமிழில் சதுரகராதி முதல் அகரமுதலியை வெளிப்படுத்தியவர் வீரமாமுனிவர். ஸோ இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேவனைய பாவாணர் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். அனைத்தும் சரி அப்படிங்கிறது மொழி ஞாயிறு. ஸோ இதையும் பார்த்துட்டு வந்தோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீறுபடை தம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதலில் உயிர்மொழி. இதை சொன்னவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ஸோ தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். எந்த ராங்கிறதையும் பார்த்துக்கணும். உலகத் தமிழரிடையே தமிழ் உணவை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனோட இதழ் தமிழ் சிட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். பார்த்தோமா? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடையது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் மேலே அந்த என்ன 3 பேரையும் ஷஃபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் வரல. சரியா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் மேலே என்ன 4 லைனாக கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. எதுக்காக அதிகமாக கொஸ்டின்ஸ் போடணுங்கிறது இதுக்கு தான். சரியா? நெக்ஸ்ட், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். மதுரகவி வித்தாரகவி பாவலரேறு யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஸோ மதுரகவி யாரு அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர். பாவலரேறு 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனார் இவரோட இயற்பெயர் என்ன, இவரோட சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தமிழ் இயக்கத்தோட முறை ஊவேசுவா தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வ திருவிக்கா தமிழ் தென்றல். போன கொஸ்டின்லையும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா? நூறாசிரியம் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவருடையது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு படைப்புகள் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், கள்ளக்குடி மகாகாவியம் மட்டும் அவரோடது கிடையாது. ஸோ இது வந்துட்டு பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கனிச்சாறு பெருஞ்சித்திரனாருடையது. சுரதா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்மலை சுரதாவோடது. முடியரசனுடையது வந்துட்டு காவியப்பாவை. பாரதிதாசனுக்கு குறிஞ்சி திட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் பார்த்துட்டு வந்தோமா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சி திட்டு. யாருடையது? பாரதிதாசன். நெக்ஸ்ட், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு கண்ணன் பாட்டு பாரதியார். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தியோடது அன்னம் விடும் தூதும் தவறு. +4 ராஜேந்திரனோடது நவ இந்தியாவும் ஹனுமானோடதும் தவறு. துரைமாணிக்கம் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார். வீறுபடை செம்மொழியும் பாவலரேறு இதெல்லாமே பார்த்துட்டு வந்த கொஸ்டின் தான். கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனாருடையது. வீறுபடை செம்மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழர்களிடையே தமிழுரிமை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரோ இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்.
ஸோ துரைமாணிக்கம் பாவலர் ஏறு ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும் தமிழே. பழைய கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். இங்கே ஆப்ஷன் டியில் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, விடை தெரியவில்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியு போப். ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப். ஸோ செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறவர் ஜியு போப். இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக கூறப்படுற நூல்கள்லாம் என்ன, திருக்குறள், திருவாசகம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சரிங்களா. இவர் வந்துட்டு தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினார். சரிங்களா. ஸோ ஆங்கில மொழியில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிக்ஷனரி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு புக்ஸை இவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சரியா. ஸோ இவரும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, சிலபஸில் இருக்காரு. சரியா. ஸோ இவரோட தொண்டுகள், இவர் கல்வி பயின்றது, இது எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ திருமணமானது, எங்கே இவர் வந்துட்டு கல்வி பயின்றாரு, எங்கே வந்துட்டு தங்கி இருந்தார், ஸோ இந்த தகவல் எல்லாமே இருக்கும். சரிங்களா. இந்தியாவின் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. ஸோ இந்த ஏடுகள்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. சரியா. ஸோ தமிழில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்ன நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் டு இங்கிலீஷ்லையும், இங்கிலீஷ்காரங்க ஈஸியாக தமிழ் கற்றுக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் டு தமிழையும் என்ன பண்ணியிருக்காரு, கையேடு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கல்லறையில இவர் எழுத சொல்லியிருக்காரு. தன்னை தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டவரும் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியு போப் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இஸ்மத் சன்னியாசி, தூய துறவி. சரிங்களா. வீரமாமுனிவர், இவர் வந்து நமக்கு சிலபஸில் டைரெக்டாக வீரமாமுனிவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் உரையாடுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருது மொழியை 2 மாதத்துக்குள்ள கற்றுக்கிறாரு. சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அழைச்சிருக்காங்க. சரிங்களா. யாரு, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப். யாரு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க, 3 நமக்கு தேவை. ஸோ இந்த சொல்லி என்ன, இது வந்துட்டு பாரசீக சொல், இதுவும் நமக்கு தேவை என்ன மொழின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூய துறவி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ தேம்பாவணி, தேம்பா பிளஸ் அணின்னு பிரிச்சலாம். தேம்பானா வாடாத மாலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை தேன் போன்ற பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டான்சு சோசப் பெசிகி. ஸோ இவர் இயற்பெயர் ஒன்று இருக்குது, சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது, அவங்களா வச்சுக்கிட்ட பேர் இருக்குது, அடுத்தவங்க வச்சு விட்ட பேரும் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இவரை பற்றி தெரியணும் அப்படின்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிட்டாரு, அவரோட பேரை மாற்றிக்கிட்டாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டாரு, வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் அவரோட இயற்பெயர் வந்துட்டு கான்ஸ்டான்டின் சோசப் பெசிகி. ஸோ இவர் தான் தமிழில் முதல் அகராதியான எதை எழுதியிருக்காரு, சதுரகராதியை எழுதியிருக்கிறாரு. சரியா. ஸோ வீரமாமுனிவர் அவரோட சின்ன டீட்டெயில் மொத்தமாக இங்கே இருக்கும். சரிங்களா. 30 வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று என்ன பண்ணாரு, காப்பியமே படிச்சிருக்கிறாரு. அவரோட இயற்பெயர் வந்துட்டு கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அவரோட பெற்றோர்கள், அவர் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இத்தாலியில பிறந்திருக்கிறார். சரிங்களா. ஸோ திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார், 1886. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா. ஸோ இங்கே வந்து ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான், தன்னை தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டது யாரு, ஜியு போப் அவர்கள். ஸோ தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் தொகை நூலோட ஆசிரியர் ஜியு போப். ஸோ திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மோஸ்ட்லி ஆங்கிலம்னாலே போப்பை போட்டு விட்டுறலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்த தமிழ் செய்யுள் கலம்பகம் யாருடையது, ஜியு போப் அவர்களுடையது. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, போப் அவர்களுடையது. தமிழ் செய்யுள் கலம்பகம் வேற ஏதாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கா, ஸோ இங்கே போயிட்டு நம்ம புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, மேலே புக் இருக்கு, கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. சரியா. தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. தொகுத்த நூல் வந்துட்டு தமிழ் செய்யுள் கலம்பகம். சரிங்களா. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன். ஸோ தன்னை தமிழ் மாணவன் சொல்லிக்கிட்டவர் யாரு, ஜியு போப் அவர்கள். திருக்குறளை மொழிபெயர்த்தது 1886. சரிங்களா. திருவாசகத்தை எந்த மொழியில மொழிபெயர்த்தாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜியு போப் மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ தமிழ் இங்கே ஒரு தமிழ் மாணவன் எழுத சொன்னவரும் போப்பு தான். திருக்குறள் 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாரு, போப்பு. எங்கே பிறந்தாரு, ஏப்ரல் 24 பிறந்தாரு. ஸோ இது ரொம்ப பழைய கொஸ்டின் தான். சரிங்களா. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருவாசகத்தை ஜியு போப் எந்த மொழியில் பெயர்த்தார், ஆங்கிலத்தில். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒரே கொஸ்டின் தான், திரும்ப திரும்ப மாறி மாறி தானே கேட்டிருக்காங்க.
திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்தார்? 42 ஆண்டுகள். சரிங்களா? சாரி 40 ஆண்டுகள். புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப்பு. பரிதிமார் கலைஞர் தனி பாசுரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? அவரும் ஜியு போப் தான். சரிங்களா? ஜியு போப் பாய்மர கப்பலை சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் 2 நூல்களையும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் டிராவல் பண்ணி வர்ற டயத்துல படிச்சுக்கிட்டே வந்திருப்பாரு, சும்மா வரக்கூடாதுங்கிறதுக்காக. இங்க ஒரு தமிழ் மாணவன் போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப்பு தான். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவன் போப். தமிழ் செய்யுள் கலமகம் ஜியு போப். ஸோ ஜிஎஸ்ல புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி புறநானூறு அண்ட் த புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சரிங்களா? இது புது கொஸ்டின். ஸோ திருக்குறளையும் திருவாசகத்திலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஸோ வந்துட்டு யாரு? ஜியு போப்பு. பிறந்த நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவருடையது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரமார்த்த குருகதை. கரெக்ட் தான். சரிங்களா? கார்முகத் தசனி கூசத் கடுந்தவ வரக்கன் வென்ற சீர்முகத் திளவல் பின்னர் திறத்தத்தானை வேரல் என்ற வரிகளை எழுதினவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய வீரமாமுனிவர். திருக்குறளை எந்த மொழியில பெயர்த்தார்? லத்தீன். சரிங்களா? ஜியு போப் எந்த மொழியில மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். இது ரெண்டும் முக்கியம். ஓகேவா? முதலாக சதுரகராதி வீரமாமுனிவர் பார்த்துட்டு வந்தோமா? நெக்ஸ்ட் தென்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம்னு அழைக்கப்படுறது. ஸோ இது வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள். நலவெண்பா யாருடையது அப்படின்னா புகழேந்தி. திருக்கோவையார் யாருடையது அப்படின்னா மாணிக்க வாசகர் உடையது. ஸோ பரமார்த்த குருகதை வீரமாமுனிவருடையது. திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையும் லத்தீன்ல மொழிபெயர்த்தவரும் நம்ம வீரமாமுனிவர் தான். சரியா? நெக்ஸ்ட் குன்னங்குடி என்ற ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். முதல் அகராதி சதுரகராதி எழுதினவர் யாரு? வீரமாமுனிவர். தமிழ் முன்னவர்களுள் ஒருவராக விளங்கினார்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ராபி சேது பிள்ளை அமல்கள். சரியா? தமிழ்ல முதல் சதுரகராதி எழுதினது யாரு? வீரமாமுனிவர் எழுதியிருப்பாரு. ஸோ தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்தம் செய்வதில் எகர ஒகர வேறுபாடுகளை கலந்தவர் முக்கியமான ஒருத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். மாற்றம் கொண்டு வந்தவர் பெரியார். சரிங்களா? தமிழில் எகர ஒருக வரிசை கலந்தவர் யாரு? வீரமாமுனிவர். சதுரகராதி வீரமாமுனிவர். அதே சதுரகராதி வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. எழுத்து வடிவத்தில் எதை சீர்திருத்தம் செஞ்சாரு? வரி வடிவம். எகர ஒகர எழுத்துக்கள்ல வரக்கூடிய பிழைகளை நீக்கம் செஞ்சாரு. ஸோ வரி வடிவத்தில் மாற்றம் பெற்றிருக்காரு. இஸ்மத் சன்யாசி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. ஞாபகம் இருக்கா ஏன் சொன்னோம்னே? ஸோ அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன். சரிங்களா? ஸோ பாரதியாரை தூக்கி கொண்டு போயிட்டு தமிழறிஞர்களில் வச்சுட்டாங்க. பாரதிதாசன் இங்கே இருக்கார். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனக சுப்புரத்தினம். ஸோ இவரோட கவிதைகள்லாம் என்னென்ன அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இந்த கருத்துக்களை வச்சு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாடியிருப்பார். சரிங்களா? இவர் அதிகமாக பாடின பாடல்கள் எல்லாமே இந்த மாதிரியான கருத்துக்கள்ல தான் இருக்கு. ஸோ இவருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் என்ன? பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிற சிறப்பு பெயராலையும் அழைக்கப்படுறாரு. சரிங்களா? ஸோ இவர் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் அப்படி சொல்லிட்டு பன்முக தன்மைகளோட விளங்கின ஒருத்தவர் தான் பாரதிதாசன். ஸோ பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குறும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பாரதிதாசனுடையது. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஏன்னா எந்த நூலுக்காக வாங்கியிருந்தாங்கன்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? யார் வாங்கினதுன்னு கேட்டிருந்தாங்க. அது நாடக நூலா, கவிதை நூலா, கட்டுரை நூலான்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ நாடக நூலுக்காக வாங்கியிருந்தாரு. சரியா? ஸோ அதே தான் பெண் கல்வி இதை பற்றி முக்கியமாக பேசியிருப்பார். ஸோ பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதைகள் அப்படிங்கிற பெயரால் இவரோட கவிதைகள் தொகுப்பு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன? பெண் கல்வியை தான் முதன்மைப்படுத்தி பாடியிருந்திருப்பார். சரியா? ஸோ இதில் ஒரு லைனில் என்ன சொல்லியிருப்பார்? பெண் எனில் பேதை என்ற பெண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்புடல் என்பது சரிபடாது அப்படிங்கிற ஒரு லைனை சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியன் அப்படிங்கிற ஒரு கவிதையை தழுவி தமிழ்ல பாரதிதாசனால 1937 எழுதப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவி. சரிங்களா? ஸோ குயில் அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நடத்தியிருக்கிறாரு. இவருடைய பிசிராந்தையர் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாழ்வினில் செம்மையாய் செய்பவள் நீயே அப்படிங்கிற இவரோட வாழ்த்து பாடலை யார் வந்துட்டு தன்னோட மாநில பாடலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி அரசு தன்னோட தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. சரிங்களா?
ஸோ இவரோட பேர்ல திருச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. ஸோ இது இவளோட பேசிக் டீட்டெயில். சரிங்களா? ஸோ அதே கண்டென்ட் தான் திரும்பி வந்திருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில, பாரதிதாசனாரால் இயற்றப்பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் மேலே பார்த்துட்டு வந்தோமா? ஸோ வாழ்வில் செம்மையா செய்பவள் நீயே என்ற அரச அந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக யார் எடுத்துக்கிட்டாங்க? ஸோ புதுவை அரசு ஏற்றுக்கிடுச்சு. சரிங்களா? புதுச்சேரி, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். பிசிராந்தையர் அப்படிங்கிறது என்ன நூல்? நாடக நூல். சொல்லியிருந்தேனா? ஸோ எல்லாம் அவ்வளோதான், சின்ன கண்டென்ட் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கும், ரொம்பலாம் பெருசு போக வேண்டியதில்லை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழனுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பின்பற்றியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு திருக்குறளை சொன்னவர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு என்னும் பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு கவிதை படத்துலது. இது வந்துட்டு ப்ரீவியஸர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின், 2வது பகுதியில். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூல் கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு திருக்குறளை சொன்னவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற பெண்ணம் இருக்கும் வரை உருப்புடல் என்பது சரிபடாது. ரீசெண்டாக இப்போதான் காமிச்சோம். சரிங்களா? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தாசன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும், ஸோ அதுவும் தாசன் தான். செந்தமிழை செல்லும் தமிழாய் காண ஆர்வம் கொண்ட கவிஞர் நம்மளுடைய பாரதிதாசன். புரை தீர்த்த வாழ்வினில் சொல்லதில்லை பொதுமறை ஆண் திருக்குறள், திருக்குறள்ல சொல்லாதும் இல்லை இல்லாதும் இல்லைன்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன் தான். சரிங்களா? ஸோ நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இதுல ஒற்றைக்கால் நெடிய பந்தல்னு சொல்லப்படுறது எதுனா ஆலமரத்தை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூல்களையும் நூலாசிரியர்களும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிதாசனுடைய தான் அழகின் சிரிப்பு. சரிங்களா? கண்ணன் பாட்டுலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். ஸோ யாரை பாடினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியாரை பற்றி யார் பாடியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் பாடியிருப்பாரு. ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர். ஸோ இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் சொன்னது. ஸோ கண்ணல் பெருந்தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி, இதுவும் பாரதிதாசனுடையது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். எளிமையில் ஒருவன் தமிழ் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிட வேண்டும்ங்கிறது பாரதிதாசன் சொன்னது. சரிங்களா? ஸோ புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் பார்த்துட்டு வந்தோம். அதை விட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொஸ்டினில் பார்த்துரும். இதுக்கு மேலே நம்ம போய் தேடி தொலைவி தெரிய வேணாம். சரியா? இணையில்லை முப்பாலுக்கு பாரதிதாசனுடையது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் பாரதிதாசன் பெரியார சொன்னது. சரிங்களா? ஸோ பெருஞ்சித்திரனார் கனிச்சாருடையது. சுரதா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேன்மலை எழுதுனது. முடியரசன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவியப்பாவை எழுதுனது. பாரதிதாசன் யாருடையது அப்படின்னா குறிஞ்சித்தட்டை எழுதுனது. ஸோ தூய தாடி மார்பில் இப்பாடல் வந்துட்டு பாரதிதாசன் பெரியாரை பற்றி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? குயில் வார இதழ் பாரதிதாசன். பொருத்தமான விடை தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள்னு திருக்குறளை சொன்னவர் பாரதிதாசன். சரிங்களா? சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாய வளர்ச்சியும் அடையாது என்று உணர்ந்தவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, நீ பூக்காடு நான் துன்பி, எல்லாமே அவருடைய தான். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசனுடையது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் பாரதிதாசனுடையது. பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும். ஸோ யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞருடையது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எளிமையினால் ஒரு தமிழன் படிக்கவில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாடிட வேண்டும். இந்த வரிகள் யார் எழுதினது பாரதிதாசன் பார்த்தோம். எதுல எழுதியிருக்காரு அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூல்ல எழுதியிருக்காரு. சரிங்களா? கண்ணில் பெரும் தரும் நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி கிளி எல்லாமே பாரதிதாசனுடையது. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன், இது சிறப்பு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் மாப்பாசான் யாருன்னா புதுமை பித்தன். வால்ட் ஸ்காட் யாருன்னா கல்கி. ஜெயின் ஆர்ட்ஸ்டன் யாரு அப்படின்னா அனுத்தப்பான். திருக்குறள் பெருமை பற்றி இணையில்லை முப்பாலுக்கு இன்னத்தே பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் இயக்கம் பாரதிதாசனுடையது. சீட்டு கவி பாரதியாருடையது. சேக்கிழார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர். சூளாமணி தோளாமணி தேவர்.
குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, பாரதிதாசன் நூல்கள் பொருந்தாதது எது? கள்ளோ காவியமோ. சரிங்களா? நெக்ஸ்ட் புத்தகச்சாலை யாருடையதுன்னா தாசனுடையது. தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மானுடையது. சிக்கனம் வாணிதாசனுடையது. காடு சுரதாவுடையது. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். குறிஞ்சி பாட்டு பார்த்துட்டு வந்தோம், இது குறிஞ்சி திட்டு. எங்கள் பகைவர் என்றோ மறைந்தார், இங்குள்ள தமிழ்தல் ஒன்றாவல் கண்டே பாரதிதாசனுடையது. பொருந்தாத இணை, இணையில்ல முப்பாலுக்கு இன்னிலத்தே தாசனுடையது. சரிங்களா? அழுது அடியெடுத்த அன்பருங்கிறது திருமூலருங்கிறது தப்பு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். இருட்டறையில் உள்ளதடா உலகம் பாரதிதாசனுடையது. ஸோ பாண்டியன் பரிசு தாசனுடையது. குயில் பாட்டு பாரதியாருடையது. ஆசிய ஜோதி யாருடையது அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம். சங்கொலி நாமக்கல் கவிஞருடையது. ஸோ நெக்ஸ்ட் பொருந்தாதது பொதுமுடைமை புதுமை பித்தன்கிறது இங்க பொருந்தாதது. வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே திருக்குறள் பத்தி பாரதிதாசன் சொல்லுது. கீழ்கண்டவற்றில் பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாதது தேன்மலை. யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் தேனொக்கும் செந்தமிழே நீ கனி. பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். நான் கிளி சொன்னது அவரு. கீழ்காண்முகள் பாரதிதாசனால் எழுதப்படாதது தமிழ் பசி. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். யாருடையது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடையது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தாசனுடையது. சொல்லாததும் இல்லை பொதுமறையான திருக்குறளில் தாசனுடையது. மணிமேகலை வெண்பாவோட ஆசிரியர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு பாரதிதாசனுடையது. எல்லோரும் எல்லாம் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கின்ற தின்தெய்வம். ஸோ எது அப்படின்னா பாரதிதாசனுடையது. யாருடையதுன்னா சிறப்பு பெயர்கள் ஆசிரியர்கள். தேசிய கவிஞர் பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசனுடையது. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனோ திருமூலருடையது. ஸோ தேனிலே உரிய செந்தமிழும் சுவைதோறும் சிலப்பதிகாரங்கள் கவிமணியது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் யாருடையது அப்படின்னா திருவள்ளுவர். ஸோ புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பின் யாருடையதுன்னா சீத்தலை சாத்தனருடையது. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். பார்த்தோமா? வள்ளுவனை பெற்றதால் போயிற்று புகழ் வையகமே பாரதிதாசனுடையது. கவிஞர் அவர் தம் இயற்பெரும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் என்ன அப்படின்னா முத்தையாங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு. வாணிதாசன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்துட்டு எத்திராசலு. சுரதா ராஜகோபால். பாரதிதாசன் சுப்புரத்தினம். பாவேந்தர்னு அழைக்கப்படுறவர் பாரதிதாசன். ஸோ அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டி.கே.சி. சரியா? டி.கே. சிதம்பரனார். இவரை பத்தின கான்செப்ட் அப்படிங்கிற வட்ட தொட்டி அப்படிங்கிற ஒன்று அவர் நடத்தியிருப்பார். சரிங்களா? ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பால் அழைக்கப்பட்டவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டி.கே.சியோட சிறப்பு பெயர்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒன்று நடத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இலக்கியத்தை பற்றி பேசுறது. ஸோ இங்கே இந்த மாதிரியான செயல்கள்லாம் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்காரு. சரி, நடத்தியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அடுத்தது யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். ஸோ தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியை இறைப்பணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? ஸோ இவர் எழுதின நூல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாயமார் அடிச்சுவட்டல், குற்றச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய நூல்கள். குன்றக்குடி அடிகளார் கவியரசு அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யாரு அப்படின்னா முடியரசன். முடியரசனோட இன்னொரு பேர் தான் கவியரசு. யாரு கொடுத்துருப்பா? குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புக்கில் இருக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொண்டாந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால தெரியும். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக விருட்சம் கவிமணியின் பாடல்கள். சொன்னது யாருன்னா டி.கே. சிதம்பரனார். ஓகேவா? ஸோ ரசிகமணி, ஸோ வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒன்றை நடத்தி வந்தார். ஸோ மேலே இருக்கிற கண்டென்ட் தான் திரும்ப அதே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ மேலே கொடுத்துருக்கிறது எக்ஸஸாக அப்படியே கீழே கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே அதை மட்டும் தனியாக கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புக்ஸோட சேர்த்தது மட்டும் என்ன ஆயிடுச்சு ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறவங்க தான். ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணியமிகு தலைவர். சரிங்களா? காகிதே மில்லத். இவரும் நம்மளோட சிலபஸ்குள்ளே இருக்கிறார். சரியா? ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு. ஸோ இவரை பற்றின கண்டென்ட் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன. ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்பெயர் வந்துட்டு முகமது இஸ்மாயில். சரியா? ஸோ ஆனால் அவங்கள மக்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காகிதே மில்லத் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரபு சொல் காகிதே மில்லத் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா? ஸோ இவரை பத்தி யாரெல்லாம் புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காருருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரை காகிதமில்ல முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட், இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது, இவர் நல்ல உத்தமதான மனிதர் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார். சரிங்களா? ஸோ யாராவது அவங்க 2 பேரை பத்தி சிறப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவரோட கண்டென்ட்ல இருந்துட்டு கொஸ்டின்ஸ் ஆக்கலாம். இவர் சிலபஸ்ல இருக்காரு. இவரை பத்தி ஒரு லெசனே ஸ்கூல்ல இருக்கு. சரிங்களா? அதிகபட்ச கண்டென்ட்லாம் கிடையாது, ஒரு 4-5 தான் கிடக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. ஸோ இவர் வந்துட்டு கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ ஏசு காவியம், அதாவது இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றை கூறுற நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசு காவியம். ஸோ கலங்காதிரு மனமே இதெல்லாம் வந்துட்டு இவருடைய பாடல்கள் தான். ஸோ இவர் வந்துட்டு என்ன சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தாராபாரதி. இவரோட இயற்பெயர் வந்துட்டு ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு. சரியா? மொழி ஞாயிறு ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். ஸோ புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சங்கள், இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேலு நாச்சியார். இவங்க வந்துட்டு ஜிஎஸ்ல கிடையாது. ஸோ இங்கே வந்து இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? ஸோ செல்லமுத்து மன்னர் எந்த மாநிலம், இதை இதை வந்துட்டு ஆட்சி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிளேஸு, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்லாம் என்ன அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, பிரெஞ்சு, உருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன, சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சிறந்து விளங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்துட்டு சிவகங்கை ஆண்ட முத்து வடிகநாதர் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இது ஒரு குட்டி கதை தான், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட், அந்த முத்து வடிகநாதர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காளையார் கோவிலில் நடந்த போரில் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி பண்ணி அவரை கொன்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களோட மகளை தூக்கிக்கிட்டு இவங்களோட அதாவது தாண்டவராயன் அமைச்சர் இருப்பாங்க, ப்ளஸ் சின்ன மருது, பெரிய மருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட படை தளபதிகள் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமறைவாக போய் தங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 7 ஆண்டுகளுக்கு பின்பு, சரிங்களா, ஸோ தாண்டவராயர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர், தளபதிகள் வந்துட்டு பெரிய மருது, சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க காட்டுக்குள்ளே போய் தங்கியிருக்காங்க ஒரு 7 வருஷமா. ஸோ இவங்க வந்துட்டு படையெடுத்து ஆங்கிலேயரை போய் அதாவது என்ன அப்படின்னா இவங்களோட பிளேஸை விட்டு தான் அனுப்பிட்டாங்க. திரும்ப அதை கைப்பற்ற போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட படைபலம் கம்மியாக இருக்கிறதுனால யாருக்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா ஹைதர் அலி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உதவி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஹைதர் அலி இங்கே ஒரு கேரக்டர். ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணுறாரு, உதவி கேட்குறாரு. அவரும் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குயிலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நடுக்கல் நட்டிருப்பாங்க. சரியா? யார் இந்த உடையாள் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க தப்பிச்சு போகும்போது இந்த உடையாளுங்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பெண் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை வந்து ஆங்கிலேயர்கள் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்க்கலன்னு சொல்லியிருந்தா ஒரே வார்த்தையாக முடிஞ்சு போயிருக்கோம். நான் பார்த்தேன், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உடையால வாளால் வெட்டி கொண்டிருப்பாங்க. ஸோ அது தியாகத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வேலு நாச்சியார் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நடுக்கல் நட்டு அவங்களோட தாலியை அந்த கல்லுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் 2வது கேரக்டர் குயிலி. இந்த குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களோட ஆயுத கடங்கை அழிக்கிறதுக்காக தன்னோட உடல்ல நெருப்பை வச்சுக்கிட்டு, சரிங்களா, ஸோ தன்னையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குல குதிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கிடங்கையே அழிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களும் இந்த மெயின் கேரக்டர் ஒருத்தவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இந்த சின்ன மருது, பெரிய மருது, உடையாள் ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ இதில் நடுக்கல் நட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ வேலு நாச்சியாரோட காலம் 1730 96 வரைக்கும். சிவகங்கையை மீட்ட ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் இயற்பெயர் என்ன, முத்தையா, பார்த்துட்டு வந்தோம். வாணிதாசன் எத்திராசலு, சுரதா ராஜகோபாலன், பாரதிதாசன் சுப்புரத்தினம். இது மேலேயே இந்த கொஸ்டினை பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் முடியரசன் துரைராஜு, சுரதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் துரைராஜு. சரியா? ஸோ கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி இதெல்லாம் எழுதினாரு. திருக்கை வழக்கம் மட்டும் கண்ணதாசன் எழுதாதது. ராஜ தண்டனை இந்த நாடகத்தை யார் படைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடையது. ஓகேவா? கவிஞர் கண்ணதாசன் ஏற்றாத நூல் கொய்யாக்கனி. ஸோ முடியரசன்
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காவியப்பாவை. சச்சிதானந்தன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தத்தேன். குமர குருபரர் வந்துட்டு சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசனுடைய தான் என்ன மாங்கனி. ஸோ நெக்ஸ்ட் பூங்கொடி, கொடிமுல்லை, ஆட்டனத்தி ஆதிமந்தி யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசனுடையது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சி. இது ஒன்றை மட்டுமே வச்சு என்ன பண்ணிடலாம், ஆன்சரை போட்டுடலாம். பூங்கொடி முடியரசனுடையது, கொடிமுல்லை யாருடையதுன்னா வாணிதாசனுடையது, ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடையது, பட்டத்தரசி சுரதாவுடையது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீசன். வாணிதாசன் யாரு அப்படின்னா எத்திராச்சலம். கண்ணதாசன் முத்தையா. ஸோ அதுவும் அந்த கண்ணதாசன் முத்தையாவை மட்டும் வச்சு கொஸ்டின் போட்டு முடிச்சிடலாம். இப்போ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்பட்டவர் புதுமை அடுத்த வில்லியனூர் பிறந்த வாணிதாசன். சரி, கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? திரை கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசின் இதுவும் சரிதான். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெம்பா, கந்தர் அனுபூதி, இது எல்லாம் எழுதுனது குமரகுருபரன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறு. ஓகேவா? ஸோ கண்ணதாசனோட பாடல்கள் சின்ன பையிலே செய்திகள் தான். ஸோ இது கொஞ்சம் பழைய கொஸ்டின். ஓகேவா? ஸோ வீரகாவியம் முடியரசனுடையது, இயேசு காவியம் கண்ணதாசனுடையது, ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியனுடையது, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் யார் அப்படின்னா நான் காமராஜனுடையது. சரிங்களா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனோட புதினம் சேரமான் காதலி. இதெல்லாம் பழைய சிலபஸ்ல இருந்து வந்த கொஸ்டின். அதனாலதான் எல்லா பேரும் உள்ளறிக்கை வர்றாங்க. ஆனா புது சிலபஸ்ல எவ்வளவு பேர் வருவாங்கிறது மட்டும் கொடுத்துறாங்கல்ல, ஒரு 10 to 15 தான் இருக்காங்க. சரிங்களா? கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயில். சரிங்களா? ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாவது கண்டேர் யாரு பாரதிதாசனுடையது. பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும். சரிங்களா? யார் சொன்னது? நாமக்கல் கவிஞருடையது. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணியுடையது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் கண்ணதாசன் சொன்னது. சரிங்களா? கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராஜதண்டனை. ஸோ கண்ணதாசன் படைத்த நாடகம் ராஜதண்டனி அதே தான். சரிங்களா? கண்ணதாசன் படைப்புகள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சேரமான் காரதி, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவர் கண்ணதாசன். சரிங்களா? நெக்ஸ்ட் கள்ளக்குடி மகா காவியம் யாருடையது அப்படின்னா கண்ணதாசனுடையது. ஓகேவா? கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. சேரமான் காதலி யார் வாங்கினது? கண்ணதாசன் வாங்கியிருக்கிறது. இயேசு காவியம் யாருடையது? கண்ணதாசனுடையது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடல் யாருடையது அப்படின்னா கண்ணதாசன். மோஸ்ட்லி அவரோட பாடல்கள் ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் சரிங்களா? ஸோ வரதட்சணை வாங்குற திருமணத்தில் பங்கு கொள்ள மாட்டேன், கலந்துக்க மாட்டேன், வரமாட்டேன்னு சொன்னவர் யாருன்னா காகிதே மில்லத். ஓகேவா? ஸோ கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொந்த சிறைகள். நெக்ஸ்ட் சிக்கனம் யாருடையது அப்படின்னா சுரதாவுடையது. மனிதநேயம் யாருடையதுன்னா ஆலத்தூர் மோகனரங்கனுடையது. காடு வாணிதாசனுடையது. வேலைகள் அல்லா வேள்விகள் யாருடையது அப்படின்னா தாராபாரதியுடையது. ஸோ தாராபாரதி இது எங்கள் கிழக்கு அவருடைய நூல். ஓகேவா? வினையே ஆடவர்க்கு உயிரே குறுந்தொகையில சொல்லக்கூடியது. சரிங்களா? முன்னீர் வழக்கம் தொல்காப்பியத்துல சொல்லுது. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் திருமூலர். விரல்கள் 10 மூலதனம். சரிங்களா? ஸோ அது யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாராபாரதியுடையது. ஓகேவா? வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்தது உலகம் அறியாது. இந்த வடிகளை சொன்னதும் தாராபாரதி தான். சரிங்களா? விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி சொன்னது. இருண்ட வீடு தாராபாரதியோடது கிடையாது. வேலுநாச்சியார் ஸோ என்ன ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழகத்தோட பெண்மணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார். ஆங்கிலேயர் எதிர்த்து 1000 மீறிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். இங்க என்ன வேலுநாச்சியார் கொடுத்துருக்காங்க, மேல ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சரிங்களா? அவர் வேலுநாச்சியாரோட பிறந்த ஆண்டு 1730. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலங்குது. ஸோ ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு பாடுது யாருடையது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிங்களா? ஸோ மக்கள் ஒன்று சேர்ற இடத்து, அதாவது கல்யாணம்னா மக்கள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர் அழைக்கப்படுறாரு. மக்கள் கவிஞர் அதே தான். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ பேர்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் யாரு அப்படின்னா சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞரேறு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன். சாரி, காந்திய கவிஞர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் யாருன்னா சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞரேறு வாணிதாசன். ஓகேவா? ஸோ முடியரசன் துரைராஜு, சுரதா ராஜகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் துரைராஜு. கண்ணதாசன் வச்சுனா போடலாம். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றவர் யாரு? முடியரசன். பார்த்துட்டு வந்தோமா? ஸோ
ஸோ முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தம் என்ன அப்படின்னா ஆனந்தத்தேன், குமரகுருபரர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. இது ஏற்கனவே பார்த்துட்டு வந்த கொஸ்டின். ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்வென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன். சொன்னவர் முடியரசன். இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின். ஸோ இது பார்த்து சொன்னோம். பட்டத்து அரசி. ஸோ நூல்கள் பார்த்துட்டு வந்துருந்தோம். கீழ் கண்போற்றி எந்த நூல் முடியரசன் கவிதை இல்லாதது அப்படின்னா இயேசு காவியம் மட்டும் கிடையாது, கண்ணதாசனுடையது. ஸோ வீர காவியம் யாருடையது அப்படின்னா முடியரசனுடையது. இயேசு காவியம் கண்ணதாசனுடையது. ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியுடையது. சகாராவை தாண்டிய ஒட்டகம் காமராசனுடையது பார்த்துட்டு வந்தோம். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மலை. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனோட நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூங்கொடி. சரிங்களா, ஒரு 4 நூல் தான் ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கு, ரொம்பலாம் கிடையாது. மீசு உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன். ஸோ பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தென்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. சரிங்களா, தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனோட காவியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட். காட்சிக்கு புலியாக கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன். யார் சொன்னது? முடியரசன் வீடு. சரிங்களா, முடியரசன் ஏற்றாத ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலமேகம் இதில் உள்ளது. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் ஓவராலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அவங்கள பார்த்தின டீட்டெயில். ஓகேவா, ஸோ எல்லா அறிஞர்களையும் பற்றியும் ஓரளவு நம்ம பார்த்துருப்போம். சிலபஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே. ஓகேவா, பார்ட் சியில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ இதில் கொடுக்காதது ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறள். திருக்குறளில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் ப்ளஸ் மொத்தம் 200 திருக்குறள்கள். சரிங்களா, ஸோ இந்த திருக்குறள் மட்டும் இந்த கிளாஸஸோட மெட்டீரியலோட சேர்ந்து பிடிஎஃபாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் அதிலிருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, 200 திருக்குறளும் அதுக்கான பொருளும் சேர்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறளை ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்து கொண்டாந்து வச்சிடுறேன். ப்ளஸ் வந்துட்டு இல்லாத திருக்குறளை புக்ஸ்லேருந்து எடுத்து வச்சு அதுக்கான பொருளையும் சேர்த்து மெட்டீரியலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். திருக்குறளை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நீங்களாக ஓரளவு வச்சுக்கிட்டுருங்க. சரிங்களா, ஸோ 200 திருக்குறள் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை ஒரு மெட்டீரியலாக சேர்த்து ஒரு 200 பேஜுக்கிட்ட கொண்டாந்தே கொடுத்துட்றேன். சரியா, கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ், அதாவது திருக்குறள் அதோட பொருள். சரியா, ஸ்கூல் புக்ஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா அணி இலக்கணம் வந்துருந்தா அணி இலக்கணமும் சேர்த்து. சரிங்களா, அதோட சொல்லும் பொருளும் இருக்கா புக்ஸில் இருந்ததுன்னா சொல்லும் பொருளும் சேர்ந்து வந்துடும். ப்ளஸ் அது ஏதாவது ஒரு எக்ஸாமில் கொஸ்டினில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் கொண்டாந்து வச்சுடுவோம். சரிங்களா, திருக்குறள் மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரியா, ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளை பார்த்துருந்தோம். அறநூல்கள் நீதி நூல்கள் அதுக்கும் பார்த்துருந்தோம். இதில் இருக்கக்கூடிய 18ஐயுமே சேர்ந்து பார்த்துருந்தோம். சரியா, ஸோ தமிழ் அறிஞர்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிறப்போ வந்துட்டு எதுக்கும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து 95% எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டட். 100% தான். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஏதாவது கூட ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு டாபிக் ஃபுல்லாகவே விட்டு போச்சு அப்படின்னா சொல்லிவிடுங்க. அதை உங்களுக்கு இந்த மெட்டீரியலோட சேர்த்து மெட்டீரியலாக ஆட் பண்ணி உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு டாபிக் சுத்தமாக விட்டுருச்சு அப்படின்னா அந்த டாப்பிக்கோட கண்டென்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொண்டாந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். பேர் போட்டு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதாவது பார்த்த உடனே புரிகிற மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணியே உள்ளே வச்சிடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட. சரிங்களா, ஸோ 100 மார்க்குக்கான கிளாஸஸ் தமிழுக்கான கிளாஸஸ் இன்னையோட்ட முடியுது. ஓகேவா, ஸோ 15 டேஸ் கிளாஸஸில் திருக்குறள் மட்டும் கிளாஸஸாக வரல, ஆனால் உங்களுக்கு மெட்டீரியலாக வந்துடும். சரிங்களா, ஸோ இதோட்ட தமிழ் சிலபஸ் முடியுது. ஸோ இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்கள் 3 சேர்ந்த மாதிரி 100 மார்க்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே சொன்ன 3 கேட்டகரிஸில் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் எனஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறங்க. எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் தான். நான் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டேன், டெஸ்ட்டு போட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பேசிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் போதும். ஏன்னா இது இலக்கணம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக பேசிக்கை படிக்காமல் இப்போ 12th இருக்க கண்டென்ட்டை படித்தா நிறையா இருக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னா 6th தான் அதோட பேஸ் இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு போனீங்கன்னா தான் 12th இருக்கிறது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிய வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இல்லை மோஸ்ட்லி நோட்ஸ் எடுக்கும்போது இப்போ பாரதியார்னு போட்டிங்கன்னா இதில் இருக்கிற 10 லைன் எழுதுவீங்க. எக்ஸஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் அற இலக்கியங்கள். சரிங்களா, ஸோ இலக்கியங்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது நோட்ஸ் எடுக்கிறதுக்குமே. சரிங்களா, இன்றைக்கி மார்னிங் கிளாஸஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் உட்காந்துருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது நோட்ஸ் எடுக்கிறது எதுனாலும் சரி ஒரு நாளைக்கு மேலே எடுத்துக்கிறாதீங்க. சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னா
திருக்குறள் 5, இலக்கியத்தில் 5, தமிழறிஞர்கள் 5ன்னு வச்சாலும் 15 மார்க் தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. ஓகேவா? ஸோ 15 ஈஸியாக போட்டு வந்துடும். தமிழறிஞர்கள் இந்த பேர் தான் எழுதிட்டு பாதி பாதி ஷீட் வச்சு 2ஆ பிரித்து கூட குட்டி குட்டி லைனாக எழுதிக்கிறீங்க, அதுக்கு மேலே கிடையாது. சரிங்களா? ஸோ கிளாஸஸில் அந்த புக்ஸில் உங்களுக்குன்னு எது முக்கியமான பாயிண்ட் வருதோ அதை எழுதிக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதில் விடுபட்டது ஏதாவது வருதுன்னா அதையும் எழுதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் ஒரு நாள் அப்படிங்கிறது எனஃப் தான், எல்லாமே முடிச்சுக்கின்றலாம். ஏன்னா பழைய சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 15 பேர் தான் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த 15 பேரையும் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இன்கேஸ் நம்ம கேட்குற கொஸ்டின் நமக்கு தெரியல, சரியா, அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னே தெரியல, ஆனால் இந்த 15 பேரில் 4 ஆன்சரில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அப்படின்னா கன்ஃபார்மாக அதை போட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க சிலபஸில் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் ஓகேவா. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த கிளாஸஸ் நான் எல்லாம் தரவு பண்ணிட்டேன். எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் 18 நாளைக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணுங்கள், முடிச்சு வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டினே பார்த்து நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது தமிழ் மொழி தகுதி தேர்வுக்காக மட்டும் வைக்கப்பட்ட தேர்வு கொஸ்டினை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள், போதும். சரியா? ஏன் அப்படின்னா அது மட்டும் நம்ம பொது சிலபஸுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் இலக்கியங்கள்லாம் உள்ள நிறைய வந்து கிடக்கும். தகுதி தேர்வாக சில எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் வச்சுருப்பாங்க, அது இந்த சிலபஸை கன்ஃபார்மாக கிளியர் பண்ணி முடிச்சு வைக்கும். ஓகேவா? ஸோ 100 மார்க்குக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறீங்கன்னா ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கான பிடிஎஃபை கிளாஸோட ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷனோட அதையும் கொடுத்துடலாம். திருக்குறளுக்கான பிடிஎஃபும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ ஓகே, நன்றி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். எல்லாரும் நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள், எல்லாரும் மேலே வாங்குறதுக்கு. சரிங்களா? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய ஆசை அனைத்து மூங்கில்களும் புல்லாங்குழல் ஆக வேண்டும் என்றே. சரிங்களா? ஸோ நன்றி.